என்பதும் கவனிக்கத்தக்கது. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக கிபி 1919ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் தேர்தல் நடந்து நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு சென்னை மாகாண அரசு தயாரித்த டிப்ரஸ்டு கிளாஸ் பட்டியலில் தேவேந்திர குல மல்லர் சமூகத்தவர்கள் இடம்பெறவில்லை. இதன் பின் கிபி 1922 வெளிவந்த சென்னை மாகாண அரசாணை எண் 817 கீழ் 1922 பஞ்சமர் யார் என விளக்கி கூறியது. இந்த விளக்கத்திலும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தவர்கள் இடம்பெறவில்லை. இவ்வாறு பஞ்சமர் பட்டியலில் இடம்பெறாத தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகத்தவர்கள் அரசு கொடுத்த பஞ்சமி நிலத்தில் வாழ்கிறார்கள் என்ற கூற்று முற்றிலும் தவறானது என்பது இதன் மூலம் உறுதியாகிறது. மேலும் ஆங்கிலேயர் ஆட்சியில் சொத்து வரி செலுத்துபவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்ற சட்டம் இருந்தது. அதன் அடிப்படையில் கிபி 1926 திருத்துறைப்பூண்டி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய தியாகு வயற்காரர் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இதன் மூலம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இத்தொகுதியில் சொத்து வரி செலுத்திய பல தேவேந்திர குல வேளாளர் குடும்பங்கள் வாழ்ந்தனர் என்பது உறுதியாகிறது. அதேபோல் இச்சமூகத்தவர்கள் அறுவடை செய்த நெல் முதலான தானியங்களுக்கு வரி கட்டியுள்ளனர். இவ்வரியை ஆங்கிலேய அரசு பல்லர் வரி என்று குறிப்பிட்டுள்ளது. தி பல்லர் வரி. This was levied on men of certain caste and was apparently proportioned to the fee payable particularly to them during harvest time for reaping and thrashing the crops of various villages. The Madura Country, a manual by James Henry Nelson, Part 4, Chapter 2, page number 40. இதன் மூலம் ஆங்கிலேய ஆட்சி காலத்திலும் அரசு